தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில நாம தமிழ் மொழி வரலாறு தான் பார்க்குறோம். இரண்டாவது பாடத்துல பகுதி 2 பார்க்குறோம். ஏற்கனவே நாம உரையாசிரியர்கள் அது குறைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இப்ப நம்ம பார்க்கறது வெளிநாட்டார் எழுதிய இலக்கணங்கள். வெளிநாட்டவர் பலர் தமிழ் மொழிக்கு இலக்கணம் எழுதியுள்ளனர். பெரும்பாலோர் பேச்சு தமிழுக்கே இலக்கணம் கண்டனர். கிபி 1672 டச்சுக்காரரான பால்டியஸ் இந்தியா பற்றிய நூலில் தமிழ் மொழியின் உச்சரிப்பு, நூல் பேரு இந்தியா, தலைப்பு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியினுடைய உச்சரிப்புகள், வேற்றுமை பாகுபாடுகள், வினை விகற்ப பாகுபாடு, வினை விகற்ப வாய்ப்பாடு முதலியவற்றை குறிப்பிட்டு சென்றுள்ளார். கிபி 1680 கோஸ்டா பல்ஸ்ரா என்பவர் லத்தீன் மொழியில் தமிழ் இலக்கணம் ஒன்றை எழுதினார். கிபி 1685 புரூனோ என்பவர் ஒரு இலக்கண நூல் எழுதினார். கிபி 1786 சீகன் பால்க்கு தமிழ் இலக்கண நூல் எழுதினார். வரிசையா போனோம்னா ஆகாது, ஞாபகம் வச்சுக்கணும். 1672 டச்சுக்காரரான பால்டியஸ் இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு நூல்ல தமிழ் மொழியோட உச்சரிப்பு, வேற்றுமை பாகுபாடு, வினைவிகற்ப பாகுபாடு எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாரு பால்டியஸ். இந்தியா நூல் 1680, ஒரு 8 வருஷம் கழிச்சு 1680 கோஸ்டா பல்ஸ்ரா அப்படிங்கிறவரு எந்த மொழிக்கு எழுதுறாரு? லத்தீன் மொழியில தமிழ் இலக்கணம் எழுதுறாரு. கோஸ்டா பல்சரா லத்தீன் மொழியில இலக்கண நூல் எழுதுறாரு. 80 லத்தீன் மொழிக்கு கோஸ்டா பல்சரா. 1685 புரூனோ என்ன பண்றாரு? ஒரு இலக்கண நூலை எழுதுறாரு. 1786, அது 1685, இது 1786. சீகன் பால்க்கு ஒரு தமிழ் இலக்கண நூல் எழுதுறார். பெஸ்கி என்னும் வீரமாமுனிவர் பேச்சு தமிழின் இலக்கணம் ஒன்றினை எழுதியிருக்கிறாரு. வீரமாமுனிவர் என்ன பண்றாரு? பேச்சு தமிழுக்கு ஒரு இலக்கணம் எழுதியிருக்கிறார். ரேனியஸ் என்பவர் 1836 தமிழ் மொழியின் இலக்கணம் அப்படிங்கக்கூடிய நூலை வெளியிடுறார். ரேனியஸ் என்ன பண்றாரு? 836 தமிழ் மொழியின் இலக்கணம் என்ற நூலை வெளியிடுறார். இவருடைய இலக்கணம் பிரிஸ்கிரிப்டிவ் கிராமர் அப்படிங்கக்கூடிய வகைக்குள்ள அடங்குது. யாருடைய இலக்கணம் பிரிஸ்கிரிப்டிவ் கிராமர்ல அடங்குதுன்னா ரேனியஸ். அவர் 1836 ஒரு தமிழ் இலக்கணம் எழுதுறாரு. அது இந்த வகைக்குள்ள அடங்குது. 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகளை சார்ந்த எல்லிஸ், போப், கிராலின், கால்டுவெல் போன்றோர் எழுதிய இலக்கணங்கள் தமிழ் மொழியில் வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டார் எழுதிய இலக்கணங்களில் குறைகள் இருந்தாலும் தமிழ் மொழி வரலாற்றில், குறிப்பாக ஒளியியல் ஆய்வுத்துறையில் அவை சிறப்பிடம் பெறுகின்றன என்று கூறலாம். 19ஆம் நூற்றாண்டு பேச்சு தமிழை அறிவதற்கு அவை பயன்படுகின்றன. மரபு தமிழ் இலக்கணங்கள் மூவிட பெயர்களை பற்றி தனியாக கூறுவதில்லை. அவற்றை பற்றி பெயர் சொல்லிலே கூறிவிட்டனர். மரபு தமிழ் இலக்கணங்கள் எல்லாம் மூவிட பெயர்களை பத்தி தனியா பேசுறதில்ல, அதை பெயர் சொல்லிலேயே சொல்லிடுறாங்க. மேலை நாட்டாரினுடைய தமிழ் இலக்கணங்கள்ல தான் இந்த மூவிட பெயர் சொல்லினுடைய தனி உட்பிரிவாக கொண்டிருப்பதை காண்கிறோம். ஆகையால் இன்றைய தற்கால தமிழ் இலக்கணத்தில் மூவிட பெயரின் தனி உட்பிரிவாக இலக்கணக்காரர்களும் மொழியியலாளரும் ஏற்றுக்கொள்கின்றனர். தமிழில் தோன்றிய மரபு இலக்கணங்கள் கூறாத ஒன்றை வெளிநாட்டார் எழுதிய தமிழ் இலக்கணங்களில் காண்கிறோம். எந்த வினைச்சொல் எந்தெந்த காலம் காட்டும் இடைநிலைகளை பெறும் என்பதை மேலை நாட்டார் நூல்கள் தான் விரிவா சொல்லுது. இந்த காலம் காட்டும் இடைநிலைகளை பத்தி மேலை நாட்டார் இலக்கியம் தான் விரிவா சொல்லுது. மேலை நாட்டார் எழுதிய இலக்கண நூல்களில் சொல்லப்படும் கருத்துக்களை கொண்டு நமது தமிழ் மொழியின் அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் கிரால் அவர்கள் எழுதின அவருடைய தமிழ் வினையடி சொற்களை அவை ஏற்கக்கூடிய கால இடைநிலைகளின் அடிப்படையில் மெல்வினை, இடைவினை, வல்வினைன்னு 3 பிரிவா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அவர். வினையடி சொற்களை அவை ஏற்கும் கால இடைநிலைகளின் அடிப்படையில வல்வினை 3 பிரிவாக பிரிக்கிறார். பகர எதிர்கால இடைநிலை பெறும் வினை பகுதிகளை மெல்வினை அப்படின்னும், வகர எதிர்கால இடைநிலை பெறக்கூடியத மெல்வினை அப்படிங்கிறார். பகர எதிர்கால இடைநிலை பெறுவன இடைநிலை.
அப்படின்னும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரொற்றை பெறுகிறது அல்லவா, அதை வல்வினை அப்படின்னும் வகுக்கின்றார். இந்த மூவகை வினைகளையும் மறுபடியும் ஒரு 7 உட்பிரிவாக பிரிக்கிறார். அதுலதான் 4 மெல்வினைக்குள்ள வைக்கிறாரு, ஒன்னே இடைவினையில வைக்கிறாரு, 2 விஷயத்த வல்வினையில அடக்குறாரு. இந்த 7ஆக அவர் பிரிக்கிறார். அந்த பாக்ஸ் அப்படியே நீங்க புக்ல பாத்துக்கலாம். இதுதான் அவர்கள் அளித்த ஒரு கொடை அப்படின்னு சொல்லப்படுது, டாக்டர் கிரால் அளித்த கொடை. அடுத்ததாக அகராதிகள் அப்படிங்கக்கூடிய தலை. ஒரு மொழியில உள்ள சொற்கள் அனைத்தும் அகர எழுத்து வரிசையில் அமையும்படி ஒரு சேர தொகுத்து அவற்றின் பொருள்களை அம்மொழியிலேனும் பிற மொழியிலேனும் விளக்கும் நூல் அகராதி. இதனை உரிச்சொல் பணுவல் என்பது பழைய மரபு. சமண தமிழ் சான்றோர் பலரும் இத்தகைய நூல்களை இயற்றி நிகண்டு என்று வழங்கினர். பண்டை காலத்து நிகண்டுகள் செய்யுள் வடிவிலே எழுதப்பட்டவை. 17ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய பாதிரிமார்கள் வெளியிட்ட அகராதிகள் மொழி வரலாற்றிற்கு பெரிதும் உதவுகின்றன. பாதிரிமார்கள் அகராதியை அமைக்கும் போது பிற மொழிகளில் உள்ள செப்பமான முறையை பின்பற்றினர். கிபி 1679 அந்தம்தே பிரென்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதிரியார், அவரால் தொகுக்கப்பட்டு கேரளத்துல உள்ள அம்பலக்காட்டில் ஒரு அகராதி பதிப்பிக்கப்பட்டது. 1679 அந்தம்தே பிரென்சா, கேரள அம்பலக்காடு. இப்போது அது கிடைக்கவில்லை. 1732 வீரமாமுனிவரால் சதுரகராதி தொகுக்கப்பட்டது. இவ்வகராதியில் 12,000 சொற்கள் உள்ளன. வீரமாமுனிவர் 7 அகராதிகளை வெளியிட்டார். அவை தமிழ் லத்தீன் அகராதி, லத்தீன் தமிழ் அகராதி, தமிழ் பிரெஞ்சு அகராதி, தமிழ் ஆங்கில அகராதி, போர்ச்சுகீசியம் லத்தீன் தமிழ் அகராதி, வட்டார வழக்கு தமிழகராதி, சதுரகராதி தமிழகராதி. சதுரகராதி அப்படின்னு ஒண்ணு. இந்த தமிழகராதி வரலாற்றுல சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய தமிழ் பேரகராதி தான் ஒரு மிகச்சிறந்த சாதனை. ஏன் அப்படின்னா இந்த இந்நூலில் 1,04,405 சொற்கள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வரலாற்று முறையில் தொகுக்கப்படலை அப்படின்னு குறை சொல்றவங்களும் இருக்கிறாங்க. திராவிட மொழியியல் பேரறிஞர்களான பர்ரோவும் யமனோவும் சேர்ந்து திராவிட சொற்பிறப்பியல் அகராதி வெளியிட்டிருக்காங்க. திராவிட மொழியியல் உலகில் ஒரு குறிப்பிடத்தகுந்த சாதனை இந்த திராவிட சொற்பிறப்பியல் அகராதி. திராவிட ஒப்பிலக்கண ஆய்வு வளர்ச்சி பெற்றதற்கு முக்கிய காரணம் இந்த அகராதி தான். இந்த அகராதி வெளிவந்ததுக்கு பிறகுதான் திராவிட மொழியியலை பத்தி ஆய்வு கட்டுரைகள் நிறைய வர ஆரம்பிச்சது. தமிழ் மொழியே பிற திராவிட மொழிகளோட ஒப்பிட்டு ஆய்வு செய்யறதுக்கு இந்த அகராதி பெரிதும் பயன்பட்டது. தமிழ் சொற்களை வேற்று மொழிகளில் எழுத்துப்பெயர்ப்பு செய்திருப்பதால் அவை ஓரளவிற்கு ஒலியியல் பற்றி அறிய துணை நிற்கின்றன. தமிழ் அகராதிகளால் பொருள் மாற்றத்தை அறிகிறோம். அகராதிகள் சொற்பொருளியல் ஆய்வுக்கு பயன்படுகின்றன. எனவே தமிழ்மொழி வரலாற்றுக்கான சான்றுகளுள் ஒன்றாக அகராதியையும் குறிப்பிடலாம். அடுத்ததான் நம்ம பார்க்குற டாபிக் கல்வெட்டுக்கள். தமிழ்மொழி வரலாற்றுக்கு உதவக்கூடிய அடிப்படை சான்றுகள்ல கல்வெட்டும் ஒண்ணு. கல்வெட்டுகள், சாசனங்கள், செப்பேடுகள் இது எல்லாமே மொழி வரலாற்றுக்கு பெரிதும் துணை செய்யுது. கல்வெட்டுகள் அழியா பொருள்கள் மீது எழுதப்பட்டிருக்கிறதுனால பல நூற்றாண்டுகளை கடந்தும் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. தமிழகத்துல கிபி 3ஆம் நூற்றாண்டுல இருந்து தான் கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. இவற்றில் சில கல்வெட்டுகள் இலக்கிய நடையில அமைஞ்சிருக்கு. பெரும்பாலானது பார்த்தீங்கன்னா பேச்சு தமிழை அடிப்படையாக கொண்டவையா இருக்கு. கல்வெட்டுல தான் இந்த இடைச்செருகள் எதுவுமே இருக்காது. கல்வெட்டை போன்று ஏடுகளிலும் எழுதப்பட்டவை மொழி வரலாற்றுக்கு சான்றாக அமைகிறது. பிராமி எழுத்தில் எழுதப்பட்ட குகை கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. சமண துறவிகளால் குகைகளில் வெட்டப்பட்டிருக்கக்கூடியதால குகை கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்றாங்களாம். இதுக்கு ஏன் குகை கல்வெட்டுகள் அப்படின்னா சமண துறவிகளால குகைகள்ல வெட்டப்பட்டிருக்கிறதுனால இதை குகை கல்வெட்டு அப்படிங்கிறாங்க. தமிழ் மொழி வரலாற்றுல தமிழ் பிராமி கல்வெட்டினுடைய மொழி அமைப்பையும் ஆராய்வதிலிருந்து கல்வெட்டுகள் மொழி வரலாற்றுக்கு உதவக்கூடிய விதமா இருக்கு. இந்த கல்வெட்டு எப்படி நமக்கு மொழி வரலாற்று தெரிஞ்சுக்கிறதுக்கு துணை புரியுது அப்படின்னா அதுல உள்ள எழுத்து பாத்தீங்கன்னா பிராமியா இருக்கு. அதனால மொழி வரலாற்றை தெரியறதுக்கு இது பயன்படுது. கல்வெட்டுகள் அனைத்தும் பழம்பெரும் வரலாறுகள் பலவற்றை பறைசாற்றி நிற்பதோடு அவை எழுதப்பட்டிருக்கும் மொழிகளின் தன்மையையும் காட்டி நிற்கும்.
பல்வேறு நூற்றாண்டுகளில் எழுதப்பட்ட கல்வெட்டுக்கள் ஒரு மொழி எவ்வாறு வளர்ந்து வந்தது என்றும் அம்மொழியில் எத்தகைய மாற்றங்கள் உண்டாயின என்றும் பேச்சு மொழிக்கும் இலக்கிய மொழிக்கும் இடையே என்னென்ன மாறுபாடுகள் ஏற்படுகின்றன என்றும் சுட்டிக்காட்டுபவனமாக அமைகின்றன. கிபி 7ஆம் நூற்றாண்டிலிருந்து தான் தொடர்ச்சியாக கல்வெட்டுகள் கிடைக்கிறது. 3ஆம் நூற்றாண்டிலிருந்து சில கல்வெட்டுகள் கிடைக்க ஆரம்பிக்குது. 7ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடர்ச்சியாக கிடைக்க ஆரம்பிக்குது. தமிழ் மொழியின் வளர்ச்சியையும் பேச்சு மொழியின் சாயலையும் காட்டுவனவாக உள்ளன. இக்கல்வெட்டுக்களை அடிப்படையாக கொண்டு தமிழ்மொழி வரலாற்றை சிறந்த முறையில் உருவாக்கலாம். கல்வெட்டுகளால் ஒளி மாற்றத்தை அறியலாம். காலத்தை நிர்ணயிக்க முடியாத கல்வெட்டை மொழியியல் மாற்றங்களை கொண்டு ஓரளவு கணிக்கலாம். 6ஆம் நூற்றாண்டுல இட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இத்துன்னு மாறிட்டு, ஏற்றம் அப்படிங்கிறத ஏத்தம் அப்படின்னு மாறிட்டு 6ஆம் நூற்றாண்டு. பல்லவன் கோயில் செப்புப்பட்டையும் இதை சொல்லுது. 7ஆம் நூற்றாண்டு அளவுல அப்படிங்கிறது ஏ அப்படின்னு மாறுது. அரசர் அப்படின்னு சொல்லப்பட்டது அரைசர் அப்படின்னு வழங்கப்படுது. உ அப்படிங்கிறது ஈ அப்படின்னு மாறுது. இவருடைய அப்படிங்கிறது இவரு, உ வந்து ஈயா மாறுது, இவரிடையே அப்படின்னு. 25 அப்படிங்கிறது 25 அப்படின்னு ஏனாவா மாறுது. ஐ என்பது ஏ அப்படின்னு மாறுது. 8ஆம் நூற்றாண்டு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் நூற்றாண்டு இற்று இத்து அப்படிங்கிறது. 7ஆம் நூற்றாண்டுலதான் ஆனாங்கிறது ஏனாவா மாறுது, உ வந்து ஈயா மாறுது, ஐ வந்து ஏவா மாறுதுங்கிறாங்க. 8ஆம் நூற்றாண்டுல க அப்படிங்கிறது ய அப்படின்னு மாறுது. திருப்பதிகம் அப்படிங்கிறது திருப்பதியம் அப்படின்னு மாறுதான். க வந்து யாவா மாறுது. ஞ வந்து நாவா மாறுது. ஞான்று அப்படிங்கிறது நான்று அப்படின்னு மாறுது. குயக்கானம் அப்படிங்கிறதுல உள்ள ய வந்து குசக்கானம்னு சாவா மாறுது. இது 8ஆம் நூற்றாண்டு மாற்றம். க வந்து யாவா மாறுது. ஞ ந ய ச. 9ஆம் நூற்றாண்டுல ஈ அப்படிங்கிறது ஆவா மாறுது. ஞாயிறு, ஞாயறு, வாய்க்கால், வாக்கால் அப்படின்னு மாறுறது 9ஆம் நூற்றாண்டு மாற்றம். 12ஆம் நூற்றாண்டுல ரகரம் ரகரமாக மாறுகிறது. வல்லின ரகரம் இடையின ரகரமாக மாறுது. நிறுத்த என்ற வல்லின ரகரம் நிறுத்த என்ற இடையினமாக மாறுகிறது. 12ஆம் நூற்றாண்டு மாற்றம். 14ஆம் நூற்றாண்டுல க என்பது வாவாக, தகப்பனார் என்று சொல்லப்பட்டது தவப்பனார் என்று மாற்றம் பெறுவது இந்த 14ஆம் நூற்றாண்டு. மக்கள் என்பது மக்க, கொள்வான் என்பது கொள்வா, கோவை என்பது போர்வை, இந்த ரகரம் பெறுவது இதெல்லாம் 14ஆம் நூற்றாண்டு மாற்றங்கள். கல்வெட்டுகள்ல உடம்படுமை இல்லை அப்படிங்கிறதுனால உயிரெழுத்துக்களாலேயே தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கு. கோயிலுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஈ யகர உடம்படுமை இருக்கு இல்லையா, அது இல்லாம கோ ஈ லு ஈ இகரம் போட்டு உயிரெழுத்துக்களாலேயே எழுதியிருக்காங்க. ஏன்னா உடம்புடைமை அப்ப எல்லாம் இல்லை. ஆயிரம், கையில் இதுல எல்லாம் யகரம் வரும் இல்லையா, அதுக்கு பதிலாக உயிரெழுத்தான ஈயே வழங்கப்பட்டிருக்கிறது. திராவிட மொழியியலாளர் ஆள் அழு என்ற இரு சொற்களும் பழந்தமிழில் யாழ் எழ என்று வழங்கியிருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. மூல திராவிடத்துல எகர ஒலி உண்டு, ஆனா இடைக்காலத்துல எகரம் வழக்கிழந்துட்டு. 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுல எகரம் மொழிக்கு முதலாக வந்திருக்கு. கல்வெட்டுல கொடுக்க கடவையனாகவும் போன்ற வியங்கோல் இருக்கு அப்படிங்கிறாங்க. கருங்கில் சுருங்கில், முட்டில், செய்யில் முதலிய நிபந்தனை பொருளை உணர்த்தும் வினை வடிவங்கள் தோன்றியிருக்கு. தன்வினை பிறவினை பாகுபாடு இயற்கையாக அமைஞ்சிருக்கு. எதிர்கால வடிவத்தையும் இறந்த கால வடிவத்தையும் இணைப்பதன் மூலம் நிகழ்காலம் உணர்த்தப்படும் முறைமை கல்வெட்டுகளில் காண்கிறோம். தன்மை ஒருமையில் ஏன் என்ற ஈரும் தன்மை பன்மையில் ஓம் என்ற ஈரும் கல்வெட்டில் அமைந்துள்ளன. அன், ஆண், அல், ஆர், ஆர்கள் விகுதிகள் கல்வெட்டுல காணப்படுது. எனவே கல்வெட்டுக்கள் தமிழ்மொழி வரலாற்றை அறிய மிகச்சிறந்த சான்றுகளாக விளங்குகின்றன. இனிமே வரக்கூடிய பகுதியை அடுத்த பார்ட்டா நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.